ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. இன்னைக்கு பங்குனி மாதத்துக்கான சிறப்பு பலன் பார்ப்போம். இப்போ இந்த பங்குனி மாதம் முழுக்க பெண்கள் எல்லாருமே கையில் கண்ணாடி வளையல் அணிந்து கொள்வது ரொம்ப நல்லது. ஆண்கள் வெள்ளை, பச்சை, மஞ்சள் இந்த கலர் சட்டையை ஜாஸ்தி உபயோகப்படுத்துவது நல்லது. அதுலேயும் இந்த வைகாசி மாதம், புரட்டாசி மாதம், மார்கழி மாதம் பிறந்தவங்க அவசியம் பெண்கள் கண்ணாடியில் கையில் கண்ணாடி வளையலும், ஆண்கள் இந்த கலர் சட்டையும் உபயோகப்படுத்துறது ரொம்ப நல்லது. இப்போ தெய்வம் எடுத்துட்டா அஷ்டலக்ஷ்மியை நடுப்புற பெருமாள் தாய் இருப்பா. அஷ்டலக்ஷ்மியை போய் வாரத்தில் ஒரு நாள், எந்த நாள்னா இந்த வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இல்லைன்னா புதன்கிழமை, இந்த நாளில் ஒரு நாள் போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. ஒரு 20 நிமிஷம் அந்த கோவிலில் உட்காந்துட்டும் வரலாம். இது சரி, எங்கள் ஊரில் அஷ்டலட்சுமி கோவில்லாம் இல்லைங்க, நான் எங்கெங்கே தேடின்னு போகிறது அப்படின்னு சொல்கிறவங்க அஷ்டலட்சுமி படம் நடுப்புற பெருமாள் தாயோடு இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி படத்தை வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சுட்டு அந்த படத்துக்கு உங்களால் காலை வேளை எழுந்து குளிச்சுட்டோ இல்லை சாயந்தரம் முடியுமோ எப்போ முடியுமோ ஒரு தடவை இந்த பங்குனி மாதம் முழுக்க உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லுங்கள். லட்சுமி ஸ்லோகமோ பெருமாள் ஸ்லோகமோ எது தெரியுமோ அதை சொல்லிவிட்டு கல்கண்டும் திராட்சையும் நைவேத்தியம் பண்ணிடுங்க. இந்த மாதம் பங்குனி மாதம் முழுக்க இது மாதிரி பண்ணும்போது நேர்மறையான பலன்கள் ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய எதிர்மறை தாக்கம் தாக்காமல் நேர்மறையான பலன்கள் நமக்கு ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா தெய்வ அருளும் கிரகங்களோட அனுகிரகத்தோடையும் தான் நமக்கு ஒரு நாளும் ஓட்டுறது. அதில் இந்த பங்குனி மாதம், இந்த வருஷம் பங்குனி மாதம் இந்த வழிமுறையை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நேர்மறையான எண்ணங்களை நமக்கு நாமே அதிகப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதை சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த மாதம் பங்குனி மாதம் நீங்கள் பெண்கள் கையில் கண்ணாடி வளையலும், ஆண்கள் இந்த மாதிரி சட்டையும் போட்டுக்கலாம். இல்லைன்னா எனக்கு அந்த சட்டையெல்லாம் இருக்கணும், வெள்ளை சட்டை தாங்க எனக்கு பிடிக்கும் அப்படின்னா வெள்ளை சட்டையே போட்டுக்குங்க. இது எதுவுமே என்னால் பண்ண முடியாது அப்படின்னா இந்த கலர் ரிப்பனாவது ஒரு துண்டு கையில் வச்சுக்கலாம். நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிற இடத்துலையும் உங்களுக்கு அது சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்காக தான் சொல்கிறோம். இந்த மாதம் நீங்கள் இதை பண்ணி பாருங்கள்.